மதுரை மாவட்டம் மேலூரில் அரசு பள்ளியில் தேங்கி நின்ற கழிவு நீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என அதிகாரிகளுக்கு அமைச்சர் விஸ்வநாதன் உத்தரவிட்டார். மேலூர் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கழிவு நீர் குளம் போல் தேங்கி கிடப்பதாக அமைச்சர் விஸ்வநாதனுக்கு புகார் சென்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு ஆய்வு சென்ற அமைச்சர் குளம் போல் தேங்கி கிடந்த கழிவு நீரை கண்டு அதிருப்தி அடைந்தார். இதனைத் தொடர்ந்து நகராட்சி ஆணையரை கண்டித்த அவர் இந்த பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காணுமாறு உத்தரவிட்டார். மேலும் சம்பந்தப்பட்ட வர்த்தக நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புமாறு தெரிவித்தார். அமைச்சர் வருகை அறிந்த பகுதி மக்கள் மாணவிகள் சந்தித்து வரும் சிரமங்களையும் தங்கள் பகுதியில் நீண்ட நாள் கோரிக்கைகளையும் எடுத்துரைத்தனர். அமைச்சரை பார்த்துருக்கோம், அவர் நல்லபடியாக என்கிட்ட பேசியிருக்காரு. நான் கண்டிப்பாக இதை முதல்ல நிறுத்தி அப்படின்ற சொல்லிட்டாரு. ஒரு 10 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம், முதல்ல நான் சொல்கிற கேளுங்க அப்படின்ற அளவுக்கு அமைச்சர் பேசியிருக்காங்க. எங்களுக்கு நல்ல விதமாக அது ஒரு நல்ல ரிப்போர்ட் வரும்னு கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக வரும். அதில் எந்த அந்த அமைச்சரை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். இந்த நிகழ்வின் போது வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நூர் முகமது, முன்னாள் மாவட்ட நிர்வாகி ரவிச்சந்திரன், மதுரை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நல்லமணி, தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உலகநாதன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்.